அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இறை அன்பும் பிற அன்பும். மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 34 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். யூத சமயத்தின் அடித்தளமாக விளங்கியவை இறை உணர்வும் அத்துடன் கூடிய இறை அன்பும் தான். இஸ்ரேல் மக்களும் அவர்களை தொடர்ந்து யூதர்களும் தங்கள் பக்தியின் அடையாளமாக ஒவ்வொரு நாளும் ஓதிய ஒரு இறைவாக்கு இத்தகைய இறை அன்பு பற்றியதான். இதை அவர்கள் ஷெமா, கேள் என்றே பெயரிட்டு அழைத்தனர். கடவுள் ஒருவரே என்கிற நம்பிக்கையை அறிக்கையிட்டு அவரை எப்படியெல்லாம் ஏற்று அன்பு செய்வது என்பது பற்றி நினைவூட்டும் அறிக்கைதான் இந்த ஷெமா. ஆனால் இத்தகைய மேல்நோக்கு உணர்வு மட்டும் கொண்டு வாழ்பவர்கள் கடவுள் பற்றியும் அவரை பற்றிய வழிபாடுகள் பற்றியும் பல குறுகிய உணர்வுக்குள் உட்பட்டு ஒரு வகை அடிப்படை வாதத்துக்கும் ஆளாகி விடுகின்றன. தங்களை அடுத்துள்ள மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. ஆகவேதான் இயேசுவின் கணிப்பில் யூதர்கள் போற்றிய ஷெமா மட்டுமே அவர்களை பக்தர்கள் ஆக்கி விடுவதில்லை. அவர்கள் மறந்துவிட்ட இன்னொரு பழைய ஏற்பாட்டு நியதியையும் இணைத்து கொண்டதால் தான் கடவுள் பக்திக்கு முழுமை கிடைக்கும். இந்த நியதி நம்மை சூழ்ந்துள்ள மக்களை பற்றியது. தம்மை பற்றி கவலைப்பட்டு தம் தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் மனித பிறரையும் மனதில் கொண்டு தம்மை போலவே அவர்களையும் கருதி அன்பு செய்ய வேண்டும். இந்த இரண்டாவது நியதியை யூத மக்கள் பெரும்பாலும் மறந்து விட்டிருந்தன. ஆகவே யூத மரபில் முதன்மையான கட்டளையாக கருதப்பட்ட இறையன்பு கட்டளை மனித அன்பு கட்டளையுடன் இணைந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது இயேசுவின் வாதம். இதுவே அவர் போதித்த இறையாட்சி முறையின் அடித்தளம் கூட. மறைநூல் அறிஞர் இயேசுவின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்கிறார். இறையன்பின் விளைவு என கருதி வழக்கமாக மக்கள் அளிக்கும் பலிகளை விட பிறரை சற்று அன்பு செய்வதே சிறந்தது என்கிற ஒரு உறுதியான கொள்கையையும் அவர் எடுத்துரைக்கிறார். இந்த குறிப்பிட்ட மறைநூல் அறிஞர் ஏனைய யூத அதிகாரிகளைப் போல அடிப்படை வாதங்களில் மூழ்கிவிடாமல் அறிவு திறனுடன் சிந்தித்தார். இயேசு போதித்து வந்த இறையாட்சி உண்மைகளை அவர் ஏற்பதும் எளிதே என்கிற பாராட்டையும் பெறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எல்லா மதங்களும் தாங்கி நிற்கின்ற ஒரு வார்த்தை அன்பு. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு மதத்தின் அடிப்படையில் தான் அவன் வாழ முயற்சி எடுக்கிறான். ஆனால் சமுதாயத்திற்குள் வருகின்ற போது அவனது மத கோட்பாடுகளை தவிடுபொடியாக்கி மாற்றி அவன் சிந்தனை எழுகின்றவற்றை மட்டும் பிரதிபலிக்க அவன் முயல்கிறான். இதனாலேயே அநியாயம், அக்கிரமம், வன்முறை அதிகமாக சமூகத்தில் நடைபெறுகின்றன. காரணம், அன்பு என்ற வார்த்தை மறைந்துவிட்டது. ஆனால் இயேசு இதனை சற்று மாற்று சிந்தனையில் நமக்கு தருகின்றார். உன்னை அன்பு செய்ய போல உன் அயலாரை அன்பு செய். காரணம், உனக்கு அடுத்த நபர் கடவுள் என்பது இயேசுவின் மனபோதனை. ஏனென்றால் யூத சமூகத்தில் இருந்த ஒரு நடைமுறை என்னவென்றால் வகுப்பு பிரிவு. குறைந்த வகுப்பின சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது, பொது இடங்களில் பேசக்கூடாது என்பது அவர்கள் விதிமுறை. அதனால்தான் சமாரிய பெண் தன் நிலையையும் கனானிய பெண் தன் நிலையும் எடுத்து கூறி இயேசுவை பிரித்து பார்க்கின்றார்கள். பிறகு இயேசு இறைமகன் என்பதை அறிந்த பிறகு அவரோடு ஒன்றிணைகின்றார்கள். அதனால் தான் இயேசு மறைநூல் அறிஞர்களுக்கு பாடம் போட்டுகின்றார். அடுத்தவரை அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் கடவுளின் பிம்பங்கள் கடவுளின் சாயல்கள் என்பதனை வலியுறுத்துகின்றார். யூத பாரம்பரியத்தில் எப்போதுமே இரட்டை மனநிலை காணப்பட்டது. திருச்சட்டத்தை இன்னும் பல சட்டங்களாக விளக்கம் அளிக்கும் மனநிலை, இரண்டாவது திருச்சட்டம் முழுவதையும் ஒரே வாக்கியத்தில் கூறும் மனநிலை. இந்த இரட்டை மனநிலை தான் இறைவாக்கினர்களின் போதனையிலும் வேற்றுமையை காட்டியது. ஒரு சில இறைவாக்கினர்கள் ஏராளமான எண்ணிக்கையில் கடவுளின் திருச்சட்டங்களை கொடுத்தன. ஆனால் மற்றவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் கடவுளின் சட்டங்களை கொடுத்தன. உதாரணமாக மோசே 613 சட்டங்களை பெற்றதாக சொல்லப்படுகிறது. இதில் 613 சட்டங்களை தாவீது தன்னுடைய திருப்பாடல் 15 11 குறைக்கிறார்.
இறைவாக்கின எசாயா 33:15 இதனை மிகச் சுருக்கமாக 6 குறைக்கிறார். மீகா இறைவாக்கின 6:8 அதனை 3 குறைக்கிறார். மீண்டும் எசாயா இறைவாக்கின இதனை அடிப்படையில் 2 திருச்சட்டங்களாக 56:1 பிரிக்கிறார். இறுதியில் அபகுக் இறைவாக்கின 2:4 ஒரே வரியில் நேர்மையுடையவரோ தன் நம்பிக்கையினால் வாழ்வடைவ என்று நிறைவு செய்கிறார். இவ்வாறு பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களில் பல்வேறு விளக்கங்களுக்கும் இரத்தின சுருக்கமாக இன்றைய நற்செய்தி இயேசு திருச்சட்டத்தின் சாரம்சத்தை விளக்குகிறார். கடவுளையும் சக மனிதர்களை அன்பு செய்வதே திருச்சட்டத்தின் சுருக்கம் என்பதை இங்கு வலியுறுத்துகிறார். நமது வாழ்வில் இந்த அன்பு முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறதா என சிந்தித்து பார்ப்போம். நாம் செய்கிற செயல்பாடுகள் அனைத்திலும் அன்பே முதன்மையானதாக இருக்க வேண்டும். இயேசுவின் வாழ்வில் முதன்மையாக இருந்தது அன்பு. நமது வாழ்விலும் நிலை பெறட்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். முதன்மையான கட்டளையை உணர்ந்து நான் வாழ்கின்றேனா? இறை அன்பு பிறன்பு எனது வாழ்விலே இணைந்து செயல்படுகின்றதா? நான் அடுத்தவர் நலன்களில் அக்கறை கொண்டு செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் முதன்மையான கட்டளையை உணர்ந்து வாழவும், இறை அன்பு பிறன்பும் எங்களது வாழ்விலே இணைந்து செயல்படவும், நாங்கள் அடுத்தவர் நலன்களில் அக்கறை கொண்டு செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.